இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு முறை உங்களை சந்திக்க, இந்த வார்த்தைகளை சொல்ல தேவன் கொடுத்த கிருபைகளுக்காக கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்று 15வது நாளாக உங்களுக்கு இந்த வார்த்தையை சொல்லுகிறோம். பெரிய பிரசங்கம் அல்ல, நிறைய பேர் பார்க்கறதும் இல்லை. இதே ஒரு தேவையில்லாத ஒரு வார்த்தைகள், தேவையில்லாத காரியங்கள் சொன்னால் பார்வையாளர்கள் அதிகமாக இருப்பாங்க. நமக்கு அது பிரச்சனை இல்லை. ஒரே ஒரு ஆத்துமா மனம் திரும்பணும், ஒரே ஒரு ஆத்துமா இயேசுவை அறிந்து கொள்ளணும், அவருடைய அன்பை அறிந்து கொள்ள வேண்டும். எனவே இப்படிப்பட்ட வார்த்தைகள் சபை மக்களே பார்த்தால் நூற்றுக்கணக்கானவர்கள் பார்க்க முடியும். ஒருத்தவங்களும் மற்றவங்களுக்கு அனுப்பிவிட்டாலே எவ்வளவோ பேர் பார்க்க முடியும். ஏன் பார்க்கணும், ஏன் கேட்கணும்? பரிசுத்தரின் மரணம், சிலுவை மரணம் பயங்கரமானது, நினைவு கூற வேண்டியது, சிந்திக்க வேண்டியது, விட வேண்டியதை விட வேண்டிய காரியம். இப்படி அநேக காரியங்கள் உண்டு. இதன் மூலம் ஒவ்வொரு வருஷமும் வித்தியாசமா ஆண்டவர் நடத்தும் போது, இந்த முறை எனக்கு அவருடைய வார்த்தையை சொல்லணும், அதுதான் எல்லா காரியம் ஓடிடும். இந்த வார்த்தை இருக்கிறது, இந்த வேதத்துல என்ன இருக்கு, இதுக்கு எக்ஸ்ட்ரா கூட்டவும் கூடாது, குறைக்கவும் கூடாது. இருக்கிற வார்த்தையை உள்ளதை உள்ளபடியே சொல்லணும். இல்லைன்னா நமக்கு ஆண்டவருக்கு கோபம் வந்துடும். சில நேரத்தில் வசனத்தை வேறு வேறு வியாக்கியானம் பண்ணுவாங்க, வாயில வந்தபடியெல்லாம் சொல்லுவாங்க. வளரும் ஊழியர்களும் சரி, வளர்ந்த ஊழியர்களும் சரி, ஆனா ஞானிகளாய் ஞானமா செயல்படுகள் உண்டு. ஒரு ஆத்துமா பாதிக்காதபடிக்கு, ஒரு ஆத்துமா பின்வாங்கி போகாதபடிக்கு, ஆண்டவருடைய நாமம் தூஷிக்கப்படாதபடிக்கு தெளிவோடு செபத்தோடு கர்த்தருடைய வார்த்தையை ஜனங்கள் இதயத்தில் பதியும் வண்ணமாக சொல்லுகிற கர்த்தருடைய தாசர்கள் உண்டு. யாரையும் குற்றப்படுத்துவது நமக்கு அவசியம் இல்லை, யாரையும் குற்றப்படுத்த வேண்டிய நமக்கு அவசியம் இல்லை. அவர்களை கர்த்தர் பார்த்து கொள்ளட்டும். ஏன் இதை உங்களுக்கு சொல்லுகிறோம் என்று சொன்னால், நீங்கள் வழி தவறி போய்விடக்கூடாது, நீங்கள் தவறி விழுந்து விடக்கூடாது, நீங்கள் உறுதியாய் இருக்க வேண்டும், நீங்கள் கர்த்தருக்குள் நிலைத்திருக்க வேண்டும், நீங்கள் கிறிஸ்து இயேசுவை கண்டு கொள்ள வேண்டும், நீங்கள் பரலோக தேவனை பற்றி கொள்ள வேண்டும், நீங்கள் சிலுவை மரணத்தோடு தொடர்புடையவர்களாய் இருக்க வேண்டும் என்பதற்காய் 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்தின் 1-2 வசனங்கள் படிக்கிறேன். சகோதரரே, நான் உங்களிடத்தில் வந்தபோது தேவனை பற்றிய சாட்சியை சிறந்த வசனிப்போடாவது ஞானத்தோடாவது அறிவிக்கிறவனாக வரவில்லை. கவனிச்சிங்களா அந்த வார்த்தைய? பவுல் நல்ல படிப்பாளி, நல்ல சிந்தனையாளர், பல மொழி அவருக்கு தெரியும். அவர் அவ்வளவு ஈஸியா யாரும் ஏமாற்ற முடியாது, யாரும் அவரை ஏமாற்ற முடியாது. அவ்வளவு தெளிவாக, அவ்வளவு கூர்மையாக, துல்லியமாக சுவிசேஷத்தை சொல்லக்கூடிய கிருபை பெற்றவர். அவ்வளவு அருமையான தேவ மனுஷன். அதான் சொல்றாரு, உங்களிடத்துல நான் வந்தேன், சுவிசேஷத்தை சொல்ல வந்தேன், தேவனை பற்றி சொல்ல வந்தேன். நான் ஏதாவது வசனித்து இருக்கிறத விட்டுட்டு புதுசா தேவையில்லாதத, உங்களுக்கு பிரயோஜனம் இல்லாத காரியத்தை நான் ஏதாவது சேர்த்து சொன்னா இல்லையே. அதுக்காக நான் வரல. என் ஆண்டவர் என்னை சந்தித்தார், என் வாழ்க்கையை மாற்றினார், அவருடைய அன்பை நான் புரிந்து கொண்டேன், தெளிவாக அவர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். அந்த வார்த்தையை மட்டும் நீங்க கேட்டாலே போதும், உங்க வாழ்க்கை நல்லாயிடும், தெளிவாயிடும், பக்தியாயிடும், பரிசுத்தமாக மாறிவிடும். இயேசு கிறிஸ்துவுக்காக நீங்கள் ஜீவனுள்ள சாட்சிகளாக இருக்க முடியும் என்ற நிலையில்தான்
பவுல் சொல்லுகிறார். 2ஆம் வசனம் படிக்கிறேன் பாருங்கள். இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேறு ஒன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன். அப்படியே உள்நோக்கம் புரியுதா உங்களுக்கு? நான் உங்ககிட்ட வந்தேன், உங்ககிட்ட பேசினேன், சம்பாஷித்தேன். நான் எதுக்காக பிடிக்கப்பட்டேன், எதுக்காக நான் அழைக்கப்பட்டேன், எந்த வார்த்தை என் உள்ளத்தை நிரப்பினது, எதற்கு நான் உங்களுக்கு உங்க மத்தியில வந்து இதை சொல்லணும்னு என்னை தேவன் பக்குவப்படுத்தினார். அதற்கு மாறாக வேறு எதையும் உங்களுக்கு சொல்லல. ஆனால் எனக்குள்ள முக்கிய விஷயம் என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்துவை நீங்கள் கண்டுகொள்ள வேண்டும். ஏன்னா உங்களுக்கு தெரியல, உங்களுக்கு யாரும் சொல்லல. அதனால இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லணும். இயேசு கிறிஸ்து யார்? தேவன், பரிசுத்த பரலோக தேவன். மனுஷனாய் வந்தாரு. என்ன செஞ்சாரு? சிலுவையில் அறையப்பட்டார். சிலுவை என்பது அது ஒரு புனிதமான ஒண்ணு, சின்னம் கிடையாது. அது ஒரு சாபத்துக்கு அடையாளம். அதை பயங்கரமா பயன்படுத்தி இருக்காங்க எல்லாம். இந்த சிலுவை என்று பார்க்கும்போது அதனுடைய முழு விவரங்களை ஆராய்ந்து பார்த்தா பயங்கரமா இருக்கு. ஆனா இந்த பவுல் இந்த சிலுவையில் அடிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவை உங்களுக்கு நான் சொல்லணும். சிலுவையில் அறையப்பட்டார். ஆணிகளால் கடாவப்பட்டு, கயிறுகளால் கட்டி இழுக்கப்பட்டு, முள்முடி சூட்டப்பட்டு, உடலில் பயங்கரமான பலியோடு கூட. சிலுவை மரணனாலே அவ்வளவு வலியே பிரச்சனையான ஒன்று, தாங்க முடியாத ஒன்று. அதனாலதான் எனக்கு அவர் சொன்னார், நான் சந்திச்சேன், நீ எல்லாருக்கும் போய் சொல்லணும். தேவையில்லாதெல்லாம் சொல்ல வேணாம் பவுல், நான் உனக்கு கற்றுக் கொடுத்ததை போய் சொல்லு. என்ன? சிலுவையில் நான் அறையப்பட்டேன் அல்லவா, அதான் நீ மற்றவங்களுக்கு சொல்ல போதும். அப்ப அதான் சொல்றாரு, இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டார், அவரை மட்டும்தான் நான் சொல்லுவேன், வேறொன்றையும் உங்களுக்குள்ள அறியாதிருக்க தீர்மானித்தேன். நீங்க இந்த விஷயம் புரிஞ்சுக்கிட்டாலே போதும், உங்கள் தடுமாற்றம் மாறிவிடும், உங்கள் பாவம் மன்னிக்கப்படும், உங்களுக்கு நல்ல குணலட்சணங்கள் வரும், இந்த உலகத்தில் சாட்சிகளா இருப்பீங்க, சமாதானமாய் இருப்பீர்கள், ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். நரகத்துக்கு போகாமல் பரலோகத்துக்கு வருவதற்கு தெளிவுள்ளவர்களாய் மாறி விடுவீர்கள். ஆனா இதுக்கு முதல்ல அஸ்திபார விதை என்ன தெரியுமா? சிலுவையில் அறையப்பட்ட இயேசு. எனவே உங்களுக்கு தெரியும், தெரியாமல் கூட இருக்கலாம். இதை தொடர்ந்து தியானிங்க, இந்த வார்த்தைகளை கேளுங்கள், சிந்தையில் நிறுத்துங்கள், உள்ளத்தில் இருத்திக் கொள்ளுங்கள், அவருக்காக வாழுங்கள். உங்களுக்காக அடிக்கப்பட்டவர், உங்களுக்காக சிலுவை சுமந்தவர். உங்கள் வாழ்வை மாற்றுவதற்கு நீங்க எந்த நிலையில இருந்தாலும் சரி, சிலுவை நாதரை விசுவாசித்து உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து பாருங்க. அவர் பலத்த காரியங்களை உங்களுக்கு செய்வதற்கு வல்லவராய் இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.